அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நான் குரல் பூக்கும் குழந்தை கதைகள்லேருந்து ஒரு கதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிறப்பால் அனைவரும் சமம். அந்த கதை பிறப்பால் அனைவரும் சமம். கிளியக்கா கிளியக்கா செய்தி கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வரும். மயில் சொல்லும், நம்மளை உங்களை ஜோதிடக்காரன்னு சொல்கிறாங்க, என்னைய ஆட்டக்காரின்னு சொல்கிறாங்க, குயிலை பாட்டுக்காரின்னு சொல்கிறாங்க, தூக்கணாங்குருவியை கட்டிட பொறியாளர்னு சொல்கிறாங்க, மீன் கொத்தியை கொத்தனார்னு சொல்கிறாங்க. இப்படி எதுக்கு இவங்கெல்லாம் நம்மளுக்கு பேர் வச்சுட்டே இருக்காங்க? அவங்களுக்குள்ளே தான் 1000 வித்தியாசம் இருக்குது. நம்ம சுதந்திரமாக பறந்துட்டுருக்கோம், நம்மளே எதுக்கு வம்புக்கு இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மயில் சொல்லுது. உடனே கிளி சொல்லும், விடு விடு, அவங்கெல்லாம் தண்ணி குடிக்க கூட யோசிக்கிறாங்க. அந்த காலத்தில் தான் படிக்கலை, அதுக்காக அவங்க செய்கிற தொழிலை வச்சுட்டு வேறுபாடு பார்த்தாங்க. ஆனால் இப்போ தான் எல்லாருமே படிச்சிட்டாங்களே, இன்னமும் அவங்க திருந்த மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்லும். அப்போ எல்லாரும் பிறப்பால் நம்ம சமமாக இருக்கணும் அப்படின்றத தான் இந்த இடத்துல மீன் கொத்தி என்ன சொல்லுன்னா, எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு இனம் நீ ஆசைப்படுற, அது என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ கிளி சொல்லும், எனக்கு அவங்க மொழியில் வேணால் வித்தியாசம் பார்க்கட்டும், அவங்க பண்பாட்டில் வேணால் கூட வேறுபாட்டு இருக்கட்டும், அவங்க உடுத்துகிற ஆடையில் கூட வேறுபாடு இருக்கட்டும், ஆனால் மனிதர்கள் எல்லாருமே ஒன்றா இருந்தால் எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. கனவு கண்டிப்பாக நனவாகும் அப்படின்னு மீன் கொத்தியும் சொல்லும். இப்படி பறவைகள் வருத்தப்படுது, மனிதர்களை பார்த்து வருத்தப்படுற அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தூக்கணாங்குருவி சொல்லும், வாங்க வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பிடலாம் அப்படின்னு. அப்படியா, வாங்க எல்லோரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் கொத்தி வரும், குயில் வரும், அதுக்கப்புறம் கிளி, இப்படி எல்லாருமா சேர்ந்து தூக்கணாங்குருவி வீட்டுக்கு போவாங்க. போயிட்டு அங்கே நிலவு வெளிச்சத்தில் உட்காந்து அழகாக சாப்பிடுவாங்க. அவங்க இந்த பறவைகள் வாழ்க்கையில் வெட்டும் இல்லை குத்தும் இல்லை, ஆனால் நம்ம தான் என்ன செய்கிறோம், வெட்டிக்கிறோம் குத்திக்கிறோம். அப்போ இன்றும் இந்த வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்குது. இதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கே பெருமை அதிகாரத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்கிறார். நம்ம பிறப்பால் அனைவரும் சமம்தான். அதனால தான் கணியன் பூங்குன்றனார் கூட சொல்கிறார், யாதும் ஊரே யாவரும் கேளின்னு சொல்கிறார். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஒற்றுமை வளர்க்குறதுக்காக, ஜாதி பேதம்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக நம்மளுடைய வள்ளுவர் இது மாதிரி இருக்கக்கூடிய கவிஞர்கள் எல்லாம் நமக்கு நல்ல ஒரு அறிவுரைகளை சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதனால் இந்த கதை மூலமாக நீங்களும் பறவை மாதிரி சுதந்திரமாக இருக்கணும், அதே சமயத்தில் வேறுபாடு பார்க்கக்கூடாது, அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமையை நம்ம கற்றுக்கணும். அவர் கலாம் கூட சொல்வார், யார் யாரை பார்க்குறீங்களோ, யார் யார்கிட்ட என்ன விஷயம் கேட்குறீங்களோ, எதையெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்கள்ட்டேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும்னு சொல்கிறார். அப்போ இந்த பறவைகள்கிட்டருந்து நாம் பிறப்பால் அனைவரும் சமம் என்பதை கற்றுக்கொள்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.